ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகமெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 9/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 1, பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் அதே மாதிரி சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய முயற்சியை கையில் எடுத்து பெரிய வெற்றிகளை சாதிக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YF. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கில் இன்றைய நாளில் வசிய சக்தி அதிகரிக்கும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பாட்டு, நடனம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான கலையுலக வாய்ப்பு கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்பு நிறைய அமையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் க்ஷேமங்கள் மிகுதியாகும். கலையுலக சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இன்றைய நாளில் நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் கலையுலக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ப்பாகவே சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு செயல்பட்டு மிகப்பெரிய சிறப்புகளையும் பெருவாரியான மதிப்புகளையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை ஓரளவுக்கு நம்புறது, ஓரளவுக்கு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NG.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் அனுமானம் பண்ண முடியாத அளவுக்கு ஆதாயமான அரசாங்க உத்தியோகம் அமையும். சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் விலகி சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KV. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு அமையும். ஏற்கனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பும் மதிப்பும் அதிகமாகும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை ஒரு சில பேர் இன்றைய நாளில் வாங்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UB. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை இன்றைய நாளில் திருப்ப முடியும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்திலேயே சிறந்த தானமாகிய தியானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. பஞ்சமஸ்தான அதிபதி குரு பகவான் அசுரகுருவுடைய வீட்டில் அதாவது அதிகார யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தோடும் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டமம் சிதறுண்டு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லா திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரனும் மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய பாக்கியமும் அமையும்.
ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LE. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்களும் சண்டைகளும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும். அதே சமயம் சகோதர வகையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் விலகி பிரியமான சூழ்நிலைகள் அதிகமாகும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய நாளில் 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானோடு சேர்ந்து மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாராளமான தனவரவும் ஏராளமான பணவரவும் இன்றைய நாளில் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனை போல நிம்மதி அதிகரிக்கும். சத்துருஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் மிகுதியாகும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IJ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.